Peacemakers of Christo. நீ யாருடன் பழகுகிறாய்? உன்னிடம் ஒன்று பேசி வெளியில் சென்று உன்னை பற்றி தவறாக பேசுகிற மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 45வது வசனத்துல மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் ஆண்டவரே? ஆண்டவரே, இந்த உலகம் நல்ல உலகம் என்று நினைத்தேன், பாசக்கார உலகம் என்று நினைத்தேன், இவர்கள் அன்பை காட்டுவார்கள் என்று நினைத்தேன், என்னை ஆசீர்வதிப்பார்கள் என்று நினைத்தேன், நான் வளர்ந்தால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைத்தேன் ஆண்டவரே. ஆனால் சுவாமி ஏசப்பா, என் கண் முன்னிலையில அவர்கள் என்னை புகழ்ந்து பேசுவதும், ஆண்டவரே பின்னாடி போய் என்னை பற்றி தவறாக பேசுவதும், ஆண்டவரே என்னை இழிவுபடுத்தி பேசுவதும், என் மீது பொறாமை கொள்வதும், என்னை பற்றி தவறாக பேசும் செய்கிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, அன்றைய நாளிலே உன் முன்னிலையிலே அவர்கள் நம்பினார்கள் ஐயா, ஆனால் எதிரிகளோடு கைகோர்த்தார்கள் ஐயா, பொறாமை வஞ்சகக்காரர்களோடு கைகோர்த்தார்கள் சுவாமி. அதே போல இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து போய் கிடக்குது ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா, கணவனுக்கு தெரியாமல், அப்பா கணவன் நம்புகிறான் ஆண்டவரே மனைவியை, ஆனால் மனைவி ஆண்டவரே கணவனுக்கு தெரியாமல் காசுகளை வாங்குவதும், காசுகளை கொடுப்பதும், கடனை வாங்குவதும், ஆண்டவரே இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ளாய் ஆண்டவரை சிக்கி கொண்டு தவிக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, கணவனுக்கு தெரியாமல் தகாத உறவுகள் வைத்திருக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. சிரித்து சிரித்து போன்ல பேசுவதும், அவர்கள் யாருக்கும் தெரியாமல் தவறுகள் செய்வதும் எத்தனையோ பிள்ளைகள் செய்கிறார்கள் ஆண்டவரே. அதே போல சுவாமி அப்பா, எத்தனையோ மனைவிமார்கள் கணவன்களை முழுவதுமாக என் உயிர், அவன் தான் என் வாழ்க்கை, அவன் தான் என் எதிர்காலம் என்று நினைக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் மனைவிக்கு தெரியாமல் ஆண்டவரே யார் யார்கிட்டயோ காசு கொடுக்கிறான்ப்பா ஆண்டவரே, குடும்பத்துக்கு கூட செலவுக்கு காசு கொடுப்பதில்லை ஆண்டவரே, ஆனால் யார் யாரோ எந்தெந்த பொம்பளைங்களுக்கோ காசு கொடுக்கிறான் ஆண்டவரே. அப்பா, வீட்டுக்கு தெரியாமல் சென்று குடித்து விட்டு வருகிறான் ஆண்டவரே. அப்பா, வீட்டிற்கு தெரியாமல் தகாத உறவுகள் வைத்திருக்கிறான் ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்துல உண்மை இல்லை ஆண்டவரே, இந்த குடும்பத்துல சந்தோஷம் இல்லை சுவாமி. அப்பா, நான் என் பிள்ளைகளை எவ்வளவோ நம்புனேன் ஆண்டவரே, ஆனால் என் பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு தெரியாமல் எங்கெங்கயோ போகிறார்கள் ஆண்டவரே. யார் யாருடையோ பைக்ல போறாங்க, கார்ல போறாங்க, ரூம்ல தங்கி கிடக்குறாங்க ஆண்டவரே. ஏசப்பா தெய்வ கர்த்தாவே, என் மீது மனம் இறங்கும் ஐயா. நான் மனம் உடைந்து போயிருக்கிறேன் ஐயா. இத்தனை நாள் இந்த குடும்பம் தான் என் வாழ்க்கை நினைச்சேன். இன்னைக்கு இந்த குடும்பமே எனக்கு எதிராக பாவம் செய்த ஐயா, என்னை குத்துது சுவாமி. ஆண்டவரே, மனைவி கணவன் இருவரும் பிரிந்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டார்கள் ஆண்டவரே. அப்பா, டிவோர்ஸ் செய்து விட்டார்கள் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிந்து வாழ்கிறார்கள் ஆண்டவரே. எனக்கு பணம் தான் முக்கியம்னு போறாங்க, எனக்கு காமம் தான் முக்கியம்னு போறாங்க, எனக்கு அவள் தான், எனக்கு அவன் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. குடும்பம் உடைந்து கிடக்கிறது சுவாமி. ஏசப்பா, என்னை பற்றி தவறாக பேசுகிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. என் மனைவியே என்னை பற்றி தவறாக பேசுகிறார் ஆண்டவரே. அவங்க அம்மா அப்பாட்ட போன் அடிச்சு என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கிற ஆண்டவரே. அப்பா, என் கணவனே என்னை தவறாக இழிவாக கெட்ட வார்த்தையில பேசுகிறான் ஆண்டவரே. எங்க அம்மா அப்பா முன்னாடி கூட அவன் பேசுறான் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பிகள் முன்னாடி கூட என்னை இழிவாக ஆண்டவரே தரைமட்டமாக பேசுகிறான் ஆண்டவரே.
எஸ் அப்பா, என் உள்ளம் உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே. நான் யார்கிட்டப்பா போய் சொல்லுவேன் ஆண்டவரே? நான் தொடப்பாங்கட்ட போல மாறி போயிட்டேன் சுவாமி. என் மீது மனமிறங்க உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளும் என்னை இழிவாக பேசுகிறார்கள் ஆண்டவரே. என் பெற்றோர்கள் என்னை இழிவாக பேசுகிறார்கள். இவன் உதவ மாட்டான், இவன் படிக்க மாட்டான், வேலைக்கு செல்ல மாட்டான், இவனுக்கு குடும்பமே கிடைக்காது என்று பேசும்போது என் உள்ளம் உடைந்து போகிறது ஆண்டவரே. அப்பா, என் அண்ணன் தம்பிகளும் அக்கா தங்கைகளும் கூட என்னை இழிவாக பேசுகிறார்கள். என் தெருவுல எல்லாரும் என்னை இழிவாக பேசுகிறார்கள். இவன் முடமானவன், இவன் படிக்காதவன், இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, இவன் வேலைக்கு போக மாட்டான், இவன் குடிகாரன், இவன் தகாத உறவுகள் வைத்திருக்கிறான், இவன் துமுறு பிடிச்சவன், இவன் ஆணவ பிடிச்சவன் என்று இந்த உலகம் என்னை பற்றி என்னென்னமோ பேசுது சுவாமி. அன்றைய காலத்துல ஆண்டவரே அப்பா, பரிசேயரிடம் சென்று யூதர்கள் உன்னை பற்றி தவறாக பேசினார்கள் ஐயா. இயேசுவே, தெய்வ கர்த்தாவே, நீர் ஜெயித்தீர் ஐயா. என்னால ஜெயிக்க முடியலையப்பா. இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டு என் உள்ளம் உடைந்து போயிருக்கிறது, வாழ்க்கை சிதைந்து போயிருக்கிறது. ஒரு நல்ல காரியம் கூட நடக்க மாட்டேங்குதே ஐயா. இயேசுவே, இவர்கள் சொல்லுவது நிஜமாகிவிடுமோ என்ற பயம் சுவாமி. இயேசுவே, நான் என்னப்பா செய்வேன்? நான் யார்கிட்டப்பா போய் கேட்பேன்? எனக்கு என்ன யாருப்பா இருக்கிறா? நீர் ஒருவர் தானே ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளை பாரும் ஐயா. அப்பா, உள்ளம் உடைந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே ஸ்டக்காகி போய் நிக்கிறாங்க ஆண்டவரே. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல அப்பா. இயேசுவே, இந்த உலக மனிதருடைய வாக்குகள் பொய்யான வாக்குகளாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஈட்டியை போல குத்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அழிந்து போக கடவுதா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த பிள்ளைகளுடைய காயங்கள் எல்லாம் அகற்றுங்கள் ஆண்டவரே. இயேசுவே, துஷ்டனை விரட்டி அடிங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் இந்த பிள்ளைகளுடைய உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் நீர் கழுவும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு தைரியத்தையும் மன சாந்தத்தையும் மன அமைதியையும் நீர் மட்டுமே அருளக்கூடியவர் ஐயா. இறங்கி வந்த அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த உடைந்த குடும்பங்கள், உடைந்த உள்ளங்கள், உடைந்த மனிதர்கள் அனைவரும் உம்முடைய சுகத்தை காணட்டும், பலத்தை காணட்டும், வல்லமையை காணட்டும், ஆண்டவரே வாழ்வை காணட்டும் சுவாமி. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை சுகமாக்குகிற தேவன் மனிதர்களுடைய வார்த்தையை எல்லாம் அழித்து போட்டு தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் வழி நடத்துகிற ஒரே தேவன். உம் பிள்ளைகளை நீர் காப்பாற்றுங்கள் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை, உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை
அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறை இரக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். மற்றமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.